இந்த கணக்கில் பாருங்கள் 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டோடைய மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் 7 மீட்டர் அகலத்தில் உள்ள ஒரு பாதை உள்ளது எனில் பாதையினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதாங்க இந்த வட்டம். இதுக்கு வெளியே, அதாவது இது வெளி வட்டம், இது உள் வட்டம்னு நினச்சிங்க, அவ்வளோதான். ரெண்டுமே 7 மீட்டருடைய ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாதையினுடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், வெளிப்புறத்துக்கு பெரிய ஆர் போடுவோம், உள்புறத்துக்கு பரப்பளவு எல்லாமே இதான். சரி, வெளிப்புறத்துலேருந்து உள்புறத்துக்கு அப்புறம் இங்கே பையை வந்து காமனாக வச்சுங்க. அப்போ r² மைனஸ் r². ஓகேங்களா? அதாவது இதனுடைய பரப்பளவு கழிச்சா இந்த சென்ட்ரலுக்கு இதனுடைய பரப்பளவு வந்துடும். அவ்வளோதான். பைக்கு வேல்யூ உங்களுக்கே தெரியும், 22/7. பெரிய r² உங்களுக்கு என்ன தெரியும், 14. ஏன்னா 7 7, சின்னது 7. ஓகேங்களா? ரெண்டுமே ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா 14 14² 7², 22/7. 14 உங்களுக்கே தெரியும், 196 49. ஓகேங்களா? அப்போ 196ல் 49 போச்சுன்னா எவ்வளோ? 16ல் 9 போச்சுன்னா 7, 8 4 போச்சுன்னா 4, 147. 22/7. ஓகேங்களா? கேன்சல் வச்சோம்னா 21. 2 14 1. ஓகேங்களா? இப்போ 22 × 21 பெருக்குனீங்கன்னா 462 சதுர மீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டுங்க. அதாவது பெருசுலேருந்து வெளிப்புறத்துலேருந்து உள்புறத்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு இந்த பாதையுடைய பரப்பளவு வந்துடும். அதனால் தான் r² போட்டு காமனாக பையை எடுத்துகிட்டு பண்ணணும். பிடிச்சிருந்த ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.